நடிகை த்ரிஷா மற்றும் கருணாஸ் அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புன ஏவி ராஜு அவர்களுக்கு தன்னோட வன்மையான கண்டனத்தை தென்னிந்திய நடிகர் சங்கம் சமீபத்தில் பதிவு பண்ணியிருக்கு. அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க மேலும் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சகோதரர் கருணாஸ் மற்றும் சகோதரி த்ரிஷா இவங்க 2 பேரை பற்றி கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லாமல், அறிவு இல்லாமல், ஒரு பொது வெளியில் அப்படிங்கிற நாகரிகம் இல்லாமல் ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை ஒரு நபர் சமீபத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே மிக கேவலமான ஒரு செயல். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள் பேரை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் ரொம்பவே அதிகமாகி வரதை எங்களால் பார்க்க முடியுது. இந்த ஒரு செயலுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கப்புறம் தென்னிந்திய நடிகர் சங்கம் மிக கடுமையான விஷயங்களை கொண்டு வரப்போகுது. யாராவது ஆதாரம் இல்லாமல் போலியான விஷயங்களை பரப்புனா கண்டிப்பாக சட்ட ரீதியாக நாங்கள் இதற்கான பதிலடி கொடுப்போம். திரைத்துறையினர் மீது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சமீப காலமாகவே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான பதிலடி கூடிய சீக்கிரத்தில் மிக பெருசாகவே இருக்கும். த்ரிஷாவுக்கு எப்போதுமே எங்களோட சப்போர்ட் இருக்கு. அவங்க இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணாலுமே நாங்கள் பின்னாடி நிற்போம். அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக அவங்க என்ன முடிவு எடுத்தாலுமே தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்க பின்னாடி நிற்கும். சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க மேலே அவதூறு பரப்பிய அந்த நபருக்கு தண்டனை கிடைக்கும்படி நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் அப்படிங்கிற வன்மையான ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மிக உயரிய அந்தஸ்தில் இருக்கவங்க, மிக உயரிய பொறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி நிறைய பேர் 4 விதமாக பேசுவாங்க. அது எல்லாத்துக்கும் போய் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகவும் அமைதியாகவே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் ஆயுதமாக எடுத்துக்கிட்டு அவங்க அமைதியாக தானே இருக்காங்க, அதனால் நம்ம அவங்க பேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தாதீங்க. அது மிகவும் தவறான ஒரு செயல். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈடுபடுறவங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சரியான ஒரு பாடம் புகட்டும் அப்படிங்கிற ஒரு வன்மையான கண்டனத்தை மறுபடியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள இந்த ஒரு அறிக்கை இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் த்ரிஷாவுக்கு ஆதரவாக நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் பரப்பியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்கு. கண்டிப்பாக இது நியாயமற்ற செயல். அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இவங்கன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த மாதிரி அபாண்டமாக பழி சொல்லக்கூடாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசியிருக்கவே கூடாது. அவங்களுக்கு என்னோட ஆதரவு எப்போவுமே இருக்கு. அவர் மேலே கண்டிப்பாக கட்சி நடவடிக்கை எடுக்கும். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி நாங்கள் செய்வோம். த்ரிஷாவை மட்டும் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையுமே அவர் அவதூறு பரப்பியிருக்காரு, தவறான பொய் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதற்கான விளைவுகள் அவர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜெயக்குமார் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு கருத்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.